ஹாய் ஹலோ யூஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. வில் யூ ஷார்ட் வித் ஓகே கம்ப்யூட்டர். அமர்வா வச்சு எப்படா எல்லா பொருளும் ஆர்டர் பண்ணுறது? ப்ராடக்ட் லைசன்ஸ் போயிட்டே இருக்கு. 26 பில் இல்லை ரோஜ் இதுவும் போயினே இது 23 அது வரையும் இது. ஓகே ஹையரிங் ஒர்க்கர் சேவ் பண்ணிக்கலாமா? ஸ்டாக்கர் இது கேஷியர் 4 பேர் ஹையர் பண்ணிக்கலாம். ஸ்டாக்கர் 4 பேர். ஸ்டோரேஜு பேங்க் லோன் அது 1000 இது லோனு. பேங்க் லோன் ஆகிட்டு இப்போ ஆர்டர் பண்ணலாம். 2 3 6 97 ரூபா பெருங்கோல் மொத்தமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆறு பொருள் தான் 2 இது இதில் பார்த்து போடலாம். பாஸ்தா மைனஸ் பார்க்கலைங்க. ஆயில் ஹேட் க்ளோஸ் டஸ்ட்பின் போட்டாச்சு. சேஃப்டியா ப்ரைஸ் காசு வேறு இருக்கணுமா? ப்ரெட்டு தானே இது. மேலே இருக்குது என்னடா அது ப்ளூ கலர் நல்லா இருக்குது. இன்னும் நம்மக்கிட்ட 720 டைம் ஓடவே இல்லை. 8 மணி AM அதே டைமில் அப்படியே நிற்குது. சாக்லேட் சாக்கோபார் ஐயோ ப்ரைஸ் இருக்கணும். ஆவரேஜ் காஸ்ட் 115 ப்ரைஸு. ப்ராஃபிட் 0. சுகர் பவுடர் மார்க்கெட் ப்ரைஸ் 4 ரூபாவா? 4 ரூபா 83 பைசா. நம்ம 5 ரூபா வச்சுக்கலாம். ரவுண்டாக இருக்கட்டும். பக்கத்துலேயே மாறிடுதா? பக்கத்துலேயே மாறிடுது. 3.12 3.50 வச்சிடலாம். ஐயோ 350 வச்சிட்டேன். 3.50 கரெக்ட் ப்ரைஸ். ஏன்னா கேம் லேக் ஆகுது. இல்லை கனெக்ட் இங்கே வச்சுக்கலாம். விடுங்க 5 ரூபா இதுவும் போ 50 பைசா எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். 6.15 இது 4.15 ஓகே 15 பைசா. 3.75 அப்போ நம்ம 4K வச்சிடலாம். நிறைய பார்த்தா நல்ல ரேட்டு. ஓப்பன் பண்ணிடலாம். வெயிட் ஃபார் ஃபஸ்ட் கஸ்டமர். யானை புண்ணியவானே டே பச்சை சட்டை வாங்கடா பச்சை ப்ளூக்குள்ள வாங்கிச்சு. என்ன வயிறே காணும் பீஸுக்கு போகுது. சுபா காசு வாங்கிட்டு 11 ரூபாவா? 10 மீதி 1 ரூபா தான். ஏடிஎம் கார்டு அப்படிங்க 5 ரூபா. பாஸ்தா என்டர் அது போ. ஸ்டோர் லெவலு காசு லோன் வாங்க இப்போயே கட்டுறேன்டா. மேம் நீங்கள் பட்டனே போட காணும் கீழே
பேண்ட்டு போட்டா என்ன குறைஞ்சா பிடுங்க. 8.50 பைசா. ஓகே. பொருள் திருப்பி ஆர்டர் பண்ணுற வேலை வந்துருச்சு. கொடுத்துட்டு இதுதானே. ஓகே, அது ஸ்டோரேஜாக இருந்துச்சுன்னா இது பக்கத்தில் இது. இருங்கோ. மேலே போகிறதுக்கு படிக்கட்டு இங்கே வச்சுருந்தாவது ஒரு லாஜிக் இருக்குது. மேலே போகிறதுக்கு எப்படா போவாங்க? ஒரு வேலை இதுதான் படிக்கட்டோ? ஆமாம், இவங்க பில்லு எப்படி வச்சாங்க? இங்கே தான் பில்லே இல்லையே. $9.15 செக் அவுட். எத்தனை பேர் செக் அவுட் அடிக்கணும்? 65 பைசா. 25 பேர். கஸ்டமரே யாரும் வர மாட்டேங்கிறாரு. ஐயோ, வாங்க சார் அப்படி போடுங்க. எப்படா விஷயத்தை சாப்பிட்றா. வெல்கம் மேடம். திஸ் இஸ் ஃபாஸ்ட். வெண்ணிலவு சாரல்லி புளி இருங்கோ. காசு எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். காசு எக்ஸ்ட்ராவா இல்லை மைனஸா? இவங்களே கொடுக்கும். ஒரே ஒரு ப்ரெட்டு பேக்கெட். ஏடிஎம் கார்டு 4.15 இருங்கோ. ஒன்று $6 வராது. இன்க்ரீஸ் காஸ்ட்டா? 0 டிக் இன்க்ரீஸ் காஸ்ட்டா? என்ன இல்லை, எனக்கு புரியல. $15. சரி கிளம்பு. கேஷ் எவனாவது கொடுங்களாண்டா. கேஷ் நான் செக் பண்ணுறேன்டா. சாக்லேட் எல்லாம் ஏடிஎம் கார்டே நீட்டுங்க. காசு கொடுக்குது எவ்வளோ நல்லா இருக்குது. நான் ஒரு சில்லறை தின்ன நிதானமாக போய் கொடுத்துருப்பேன். இப்போ தான் 11 கஸ்டமர். என்ன எப்போ 25 கஸ்டமர் வர்றது? எப்படி கிடைக்கடா? அடுக்கலப்படா. நல்ல வேலை. சரண் பொருங்க. பாஸா ஸோ எக்ஸ்பென்சஸா? யாரா வேலை வச்சேன்? இருடா பாரு. ஆண்டாளுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ்ஸு? ஏண்டா இது உனக்கு எக்ஸ்பென்சஸ்ஸாடா? சே, பாஸ்தா காலியாக போகுது. ப்ரெட்டு எல்லாமே காலியாக போகுது. நம்ம லோனை பே பண்ணிடலாம். லோன் பேங்க் லோன் பே. இருங்கோ. எக்ஸ்ட்ரா காசு காட்டணுமா இல்லை பே பண்ணிட்டு இருங்க. $12. இப்போ இதில் நம்ம $50 மேலே சம்பாதிச்சிட்டோன்னா, இன்றைக்கி $50 மேலே நான் சம்பாதிச்சேன்னா அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் சேரும். $40. இருங்க, இதை நான் செக் பண்ணல. ஆனால் பைசாவில் போட்டுவாங்க. இருங்க. மைனஸ் என்டர் 10 5 மைனஸ் 1 2 3. ஐயோ, மைனஸ் ரேட்டிங் போகுது. ஸ்டோர் லெவல் மைனஸில் போகுது. $12. இருங்க லைட்டை போட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், $4 ப்ராஃபிட்டு இப்போதைக்கு. செக் அவுட்டா? இருங்க. இவனுக்கு எக்ஸ்ட்ரா $1 கொடுத்த. எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க முடியுதா? மைனஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. காசு 85 பைசா. 50. ஐயோ, மைனஸ் 25 ஒரு 10. 85. அப்படிமா? சரியா போச்சு. சரி, கரெக்டாக கொடுத்துக்குறாங்க. அதான் இருட்டுச்சில் கடையை மூடிட்டு கிளம்பலாமே. டைம் என்னமோ போய் டைம் எப்போ நிற்குதோ அப்புறம் கடையை மூடணுமா? காலைல அப்படியே டைம் 8 மணிக்கே நிற்குது. அதாவது 8 மணிக்கு கடை மூடிட்டு வேண்டியது. கார்டு கொடுத்தாங்க. இதே டைம் போட்டு கொடுத்தாங்க. $5. 10
ரூபாவா? 55 பைசா 50 மீதி 5 ப்ளஸ் 1 2 3. ஓகே. என்னடா 8 மணி தாண்டி போய் நிற்குது. ஐயோ மேலே இருக்கிற பொருள் காலி ஆயிடுச்சுப்பா. பேர் வந்து போச்சு. பாஸ்தா மட்டும்தான் அவனுக்கு. ஓ 9 மணியா கடை முடுறது? டேய் கடை முடுற நேரத்தில் யாரா அவங்கள வர சொன்னது? சரணாடா பில்லு போட்டு போகிறேன் நான் வீட்டுக்கு. 8.3 ஐயோ 30 ரூபாய்க்கு 3 போட்டேன்யா. 30 பைசாக்கு 3 போட்டேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கரெக்டாக தானே வந்துச்சு. இருங்கோ காசு கரெக்டாக காட்டுது. அந்த பூஜ்ஜியம் போட்டால் வந்தா அப்படியா 3 ரூபா 30 பைசா தானே அது. டே இன்னும் 3 பேர் வாங்கடா. சரி விடுங்க. பாஸ்தா அதெல்லாம் காலேஜ் கடையை முடியலாமா? க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ்டு இங்கே இருக்குது. மட்டும் க்ளோஸ் ஆகுமா? ஓகே க்ளோஸ்டு. இன்றைக்கி மட்டும் 86 ரூபா ப்ராஃபிட். అవునా சார்? சப்ளையர் காஸ்ட் சரி அப்புறம் ஐயோ ஏதோ வந்துச்சுப்பா. டிக்காம விட்டனே. சரி பொருள் ஆர்டர் பண்ணிட்டு போட்டுருலாம். 8 மணி தான் அப்டேட் வாங்கி காட்டுதில்ல. 1 2 3 4 மொத்தமாக இன்னொரு வாட்டி ஆர்டர் போட்டுடலாம். ஏதோ ஒன்று மட்டும் கம்மியாக இருந்துச்சு. இது 2 மட்டும் 2 போட்டுடலாம். ஓகே பர்ச்சேஸ். ஐயோ உது பூச்சி நடு ரோட்டில் எது ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது பேர் நான் ஆர்டர் பண்ணும்போது வச்சுக்கிறேன் பேர். ஒன்று அந்த பக்கம் வச்சு ஓகே. இது எஸ்டலாம் எஸ்யூ சுசு வேறு பதில் வருகிறா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கார் வச்சுருப்பான். ஆமாம் என்ஐடியில் பொருளெல்லாம் அப்படியே இருக்குதுயா. ஓரமாக போயிட்டுருப்பானோ. ஓகே ஆயிடுச்சு. சார்ஜ் வேறையா? என்ன ஒவ்வொன்றே இருக்குது. சிறப்பு கேமே ஃபஸ்ட்டே லாகிங்க சிறப்பு. இந்த சார்ஜ் நிற்க மாட்டேங்குதுயா இந்த ஃபோனில். டின் 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 25 பேருக்கு இதை போட்டு தான் நான் கடையை சாத்துறேன். ஆயில் ஆமாம் இன்னும் ஏதோ ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டேனே 2. நீல டப்பா. ஓகே நம்ம கடையை திறந்துடலாம். அடைச்சா பொருளை வச்ச பிறகு தான் கடையை திறக்க முடியுமா? கையில் பொருள் வச்சுங்க திறக்க முடியல. சரி உங்க டிஸ்பிளேல போட்டு அப்படியே திறந்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ள செகண்ட் லெவல் ஸ்டோர் போய்டும். இந்த வாட்டி தேர்டாக போய்டும். தேர்ட் லெவல் ஸ்டார்ட் ஓப்பன். இருங்க அது பேர் பார்த்துக்கலாம். ஃப்ளவர் ஆயில் சுகர் பவுடர் சாக்லேட் இது அப்படியே வச்சுக்கலாம். பிரெட்டே இருங்க நான் ஸ்டாக்கர் கேஷியர் ஹையர் பண்ண எவ்வளோ பார்த்துக்கலாம். அது 10வது லெவல் இருக்கணும். 200 பேருக்கு. இதை ரிக்வெஸ்ட் ஸ்டோரேஜ் வாங்கணும் 1. பர்ச்சேஸ் ரேக்கு 15th லெவல். 15வது லெவல் போகணும். 10வது லெவல். ஹையரிங் காஸ்ட் 100 ரூபா. டெய்லி சார்ஜ் ஹையரிங் காஸ்ட் டெய்லி சார்ஜ் 90 ருபீஸ். அவனுக்கான எனக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரணும். என்னோட இன்னைக்கு ஃபஸ்ட் கஸ்டமர் ஐயா இன்னும் ஒருத்தர் போட்டோன்னா ஆயிடுச்சு.
ஆப்ஜெக்டில் ஆயிடுது 1.5 எக்ஸ்ட்ராவே போட போகிறோம்யா ஒன்றுத்துக்கு 4 ரூபா டிக்கு. பர்ச்சேஸ் ப்ராடக்ட் லைசன்ஸ் இது தானே லைசன்ஸ் ஆயிரும். ஐயோ பர்ச்சேஸ் 200 ரூபா தேவையா? சிறப்பு சோடி போடும் 200 ரூபாய் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி விடுங்க, இன்றைக்கி டேவை முடிக்கிறோம் சரண். ஓகே, உங்களுக்கு நான் சில்லறை தர தேவையில்லை. எவ்வளோ வச்சுட்டேன் வர எப்படியே சரண் வா. பேசாமல் இதை அப்படியே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே போட்டு அப்படியே துரத்து விட்றலாம். கடை ஆரம்பிக்கும் போதே துரத்தி விடலான்னு பேசிட்டேனே. ஹலோ மேடம், 4 ரூபா. ஐயோ 4 ரூபா தான். அப்படியே கொடு. 0 தாங்க இதில் இடிக்குது. இருங்க இதை தூக்கி அப்படியே இது தூக்கி வச்சுக்கலாம். இது வைக்க முடியாதா? சிறப்பு என்ன இது இப்போ இருக்கிறது நிற்க மாட்டேங்குது. நானே நிற்கிறேண்ணா. ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் தான் செக் அவுட் வராங்க. இவங்க வந்து நின்ட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து முன்னாடி நின்னார். 13.30. இது 0 போடலன்னா 0 போட்டால் 30 பைசா கணக்காகும். 0 போடலன்னா 3 பைசா கணக்காகும். ஐயோ அப்போ லாஸ் ஆகுமே. ஐயோ அது வாட்டிலேருந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். 3.25 10 ரூபா. 80 மீதி ஒரு 5 ரூபா கொடுத்தா கரெக்டாக போச்சு. என்டர். ஏடிஎம் கடை இதோ 5 ரூபாய் தொடரலை. கரெக்டாக ஞாபகம் வச்சு. ஆயிலுக்கு சுகர் போட்டிருக்கு 5 ரூபா தான் வச்சேன். பர்ச்சேஸ் ப்ராடக்ட் லைசன்ஸ். இப்போ 3 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ள டைம். கேஷ் 15 பைசா. ஐயோ 1 10. என்டர். இதில் மவுஸ் பாயிண்ட் ரொம்ப சின்ன ஆகுதா, அதனால் இது விற்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக பார்த்து வச்சா தான் நிற்குது. இப்போ இது மாதிரி இடத்துலனா பரவாயில்ல, எங்கே நான் நிறுத்திக்கலாம். ப்ராடக்ட் வந்து கவலை இல்லை. இதில் தான் கொஞ்சம் கடுப்பேற்றுது. கேஷ் இதோ இதுக்கு தான் 50 மைனஸ் 70 ரூபா போயிடுச்சு. ஒரு 25 ஒரு 10 கொடுத்தா 85. இப்போது ஒரு 5 1 2 3 4 5 அப்புறம் 1 ரூபா நோட்டை கொடுத்துருவோம். ஏன்னா திருப்பியெல்லாம் போய் வேஸ்ட் ஆக முடியாது. பாஸ்தாவோட விலை 4 ரூபா. ஓகே, அடுத்த நான் வச்சுக்கலாம். லைட்டாக போட்டுடலாம். 6 மணி ஆயிடுச்சு. இவங்க கரெக்டாக 6 மணி போடலாம். ஓகே, ஏடிஎம் கார்டு பேச நான் ஏடிஎம் எடுத்துக்கிட்டேன். பிரெட்டு எவ்வளோ ஒன்று சில்லற. யோ 1 ரூபா தான். அவன் 70 பைசா தர முடியாதா பையா? மைனஸ் ரேட்டிங் கொடுத்துருவானே. என்டர். ஏன்டா இன்னும் ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து போயிடலாடா. பூஜ்ஜியம் 20 ரூபா அப்படியே போ. 0 பைசா இருந்துச்சுன்னா கரெக்டாக வருவோம். ஆனால் இதில் பார்த்து கொடுக்கணும். 1 3 0. ஓகே ஆடா வாமா சரணு. ஏண்டா எப்படா கொடுக்குறீங்க? கொஞ்சம் காசாக கொடுக்கலாம் இல்லைடா. பொறுமையாக கொடுத்துன்னு இருப்பேன். 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் 30 நிமிடங்களே உள்ளது. கடையை சத்திட்டு கிளம்பலாம். 4.5 ஐயா சாரி மக்களே, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கொடுக்க வந்துச்சு. காசு வாங்கிட்டு 85 ரூபாவா?
25 என்டர். பாஸ்தா இதெல்லாம் 5 ரூபா. ஐயா பாஸ்தாவோட விலை இல்லை, சரிப்பா. வைக்கிற ஆயிலோட விலை, அதுக்கப்புறமா சுகர் பவுடரோட விலை மட்டும்தான் 5 ரூபா 85 பைசா. கடையை சாப்பிட்ற நேரத்தில் எவ்வளோ பெரிய காசை கொடுப்பீங்க. சிறப்பு. ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ கொடுத்துட்டு கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியது தான். ஏடிஎம் கடை சிறப்பு 7.50. ஓகே ஓகே, இந்த எபிசோடில் நிறையா பண்ணியிருப்போம். அடுத்த இதில் லைசன்ஸ் வாங்கிட்டு எப்படி வாங்கிடலாமா? இல்லை அடுத்த வாட்டியில் வாங்குவேன். இதை வாங்கிட்டு இது பண்ணிட்டு போவோம். அதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஐயோ ரூட்டில் மாட்டேங்குது. புரியல. லைட்டாக வாங்கிட்டு அப்படியே வீடியோவும் ஆஃப் பண்ணி. ஓகே டாடா பாய். ஐயோ ஆஸ்பத்திரி தெரியல. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி அனுப்பிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னையோட ப்ராஃபிட் 134 ரூபா.